ஸோ வெல்கம் டு குயின் மேக்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 9 என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் எக்ஸசைஸ் 2.2. ஸோ இதில் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பாருங்க, மொத்தமாக இதில் வந்து எவ்வளோ கொஸ்டின் இருக்கு? 7 கொஸ்டின் இருக்கும். இந்த 7 கொஸ்டினையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, ஸோ இந்த 7 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து இதுதான். இப்போ நம்ம ஒன் பை இந்த ஸ்லைடில் வந்து எல்லா 7 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ஒட்டுக்கா இருக்கும். பட் இதை இப்போ ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ண போகிறோம், டீகோட் பண்ணி படிக்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த லீனியர் பாலினாமியல். இது லீனியர் பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க? 5x - 3. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணு. ரெண்டாவது கொஸ்டின் எக்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அங்கே -1 சப்ஸ்டிட் பண்ணு. மூணாவது கொஸ்டின் எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 2 சப்ஸ்டிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. சரி, ரைட். இப்போ நம்ம கரெக்டாக அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எக்ஸ் இங்கே தான் இருக்கு. ஸோ அங்கே என்ன பண்ணணும், 0ன்னு போட்டால் முடிஞ்சு. அதே போட்டால் என்ன வரும்னா, 0வையும் 5 மல்டிபிள் பண்ணால் 0, அந்த -3 அப்படியே கீழே கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். அப்போ 0 - 3 -3. அடுத்தது அதே மாதிரி எக்ஸ் எங்க இருக்கோ அங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், -1 சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ -1 சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா -5. அப்போ -5ல இருந்து -3 போச்சுன்னா -8. அடுத்தது எக்ஸ் எங்க இருக்கோ அங்க என்ன பண்ணணும், 2 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 5 × 2 என்னது 10. 10 - 3 என்னது 7. தட்ஸ் ஆல். ஸோ இது ரொம்ப சிம்பிளுங்க. என்ன இருக்குன்னா, எக்ஸ் தன்னோட வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு சம் என்ன சொல்றாங்க, டி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 5x - 3 = 5 × t - 3ன்னு எழுதணும். அவ்வளோதான். இது இவ்வளோதாங்க ஆன்சர். தட்ஸ் ஆல். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், பட் இந்த கொஸ்டின் இல்லை. ஓகேவா? ரைட். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே அதே மாதிரி தான், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னதான், லீனியர் பாலினாமியல். ஒரே ஒரு வேல்யூ மட்டும், அதாவது ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருக்கும், அங்கே சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஸோ இங்கே வந்து குவாட்ராட்டிக்னா 2 இடத்துல அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். பாருங்க, இது குவாட்ராட்டிக். இந்த இடத்துல 2 இடத்துல என்ன பண்ணணும், நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, டன். இப்போ x = 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண என்னன்னா, இங்க பாரு s எங்கெல்லாம் இருக்கும் அங்க என்ன பண்ணணும், 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான். இங்க பாரு 7 × 0 the whole square -4 × 0 + 6. ஸோ 0 எதால மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அப்போ இந்த 0 - 0 + 6. ஸோ ஆட் பண்ண என்னது +6. அடுத்தது எஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், -3 சப்ஸ்டிட் பண்ணணும். பாருங்க, இங்க எஸ்க்கு பதிலாக -3. அப்போ எஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 9. ஏன்னா அது ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், -3 × -3 + 9 ஆயிடும். அதே மாதிரி தான் இங்க. ஸோ இங்க வந்து இதோட வேல்யூ என்ன ஆயிரும், 9 ஆயிடுது. அடுத்தது இதையும் மல்டிபிள் பண்ணா +12. ஸோ +6. இப்போ மூணுத்தையும் வந்து ஆட் பண்ண என்னது 81. பாருங்க, அவ்வளோதான். 63 + 12 + 6. தட்ஸ் ஆல். அதே மாதிரி இங்க வந்து எஸ்க்கு பதிலாக 4. அதே மாதிரி எஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருந்ததுன்னா 4 × 4 என்னது 16. நம்ம டைரக்டா எழுதிடலாம் 16ன்னு. அதே மாதிரி இங்கேயும் என்னது 4 × 4 என்னது 16 + 6. தட்ஸ் ஆல். இப்போ இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ண என்னது 112 - 16 + 6. பாருங்க, இந்த ரெண்டு சிம்பிளிஃபை பண்ண என்னதுன்னா 112 - 10. அகைன் 112ல இருந்து -10 போச்சுன்னா 102. தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்தது ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து என்னது, மூணாவது கொஸ்டின். இங்க 2 கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது அம்மா பொண்ணு 2 பேர்த்தோட கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து அம்மா வந்து பொண்ணோட ஏஜை விட 3 மடங்கு அதிகமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மதர் இஸ் 3 times சாலிஸ் percentage. ஓகே, ஸோ பெர்சன்டேஜை வந்து பொண்ணோட பெர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ன்னும், மதரோட பெர்சன்டேஜ் வந்து என்னன்னு சொல்லலாம் 3x. அதாவது பொண்ணுக்கு வயசு 10 இருந்ததுன்னா அம்மாவுக்கு வயசு 30 இருக்குங்கிறாங்க. அது 20 இருந்தா 60 இருக்குங்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியாது, அதனால என்ன பண்ணிருக்காங்க, டிஃபைன் பண்ணிருக்காங்க எக்ஸ்ன்னு. ஸோ எக்ஸ் இருந்ததுன்னா 3x இருக்கும். ரைட்.
ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்ப என்ன ஆகும்னா ரெண்டு பேத்துக்கும் ஏஜ் வந்து 5 வருஷம் அதிகமாகும். இவங்களுக்கும் என்னது எக்ஸ் பிளஸ் 5 ஆகும், இவங்களுக்கு 3x+5 ஆகும் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஓகே ரைட். இப்போ இவங்க 5 இயர்ஸ்க்கு அப்புறமா ரெண்டு பேர்த்த ஆட் பண்ண என்ன வருதாமா 70 வருதாமா. ஸோ அதான் சொல்றாங்க ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா 5x x+5. இது வந்து பொண்ணோட ஏஜ். அம்மாவோட ஏஜ்ல என்ன ஆகும் ஒரு 5 வருஷம் கூடும். இப்போ இந்த ரெண்டு பேர்த்தோட ஏஜ் ஆட் பண்ண என்னது 70. அப்போ 4x plus 10 equal to 70. 4x equal to இங்க இருக்க plus 10 அங்க போனா என்னது மைனஸ் ஆனா 60. x equal to 60/4 30/2 equal to 15. Done. இவ்வளவுதாங்க. இப்போ பொண்ணோட ஏஜ் வந்து 15 வருஷம்னா அவங்க அம்மாவோட ஏஜ் வந்து 3 மடங்கு அதிகம். அப்ப என்ன ஆகும் 3x போட்டு என்ன ஆகும் 45 years. That's all. இவ்வளவுதாங்க விஷயம். ஸோ கிளியர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டு கொஸ்டின் படிக்கலாம் பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது 63. ஓகே, த ரேஷியோ ஆஃப் டூ இன்டிஜர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2:5. ஃபைண்ட் த இன்டிஜர் சொல்றாங்க. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ரேஷியோல இருந்து ஆரம்பிக்கணும். ரேஷியோ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2:5 கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2x.5x எழுதிக்கலாம். இதுதான் ரேஷியோ. ஓகே ரைட். இப்போ எனக்கு ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், அதாவது இது சின்ன நம்பரா இருக்கும், இது பெரிய நம்பரா இருக்கும். அப்போ 5x - 2x இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்னது 63ங்கிறாங்க. ஓகே, 5x ல இருந்து 2x போச்சுன்னா 3x, அப்போ ஈக்குவல் டு 63. அப்போ x ஈக்குவல் டு 63/3 என்னது 21. அப்போ ஃபர்ஸ்ட் அப்போ 2 டிஜிட் நம்பர் தானே ரேஷியோ. அப்போ அந்த 2 இன்டிஜர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னது ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 2x, இன்னொன்னு வந்து என்னது 5x. ஐயோ எங்கடா போச்சது, இது 5x. அவ்வளவுதான். ஒரு எக்ஸோட வேல்யூ 21, அப்போ 2x ஓட வேல்யூ 42, அப்போ 5x ஓட வேல்யூ 21 into 5 என்னது 105. அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. ஸோ இப்போதே நாலு சம் என்னது முடிஞ்சிருச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம 5வது சம் பார்க்கலாம். ஓகே, அடுத்த சம் வந்து பாருங்க பணம். ரூபி ஹேஸ் 3 times as many 2 rupees coin as she has 5 rupees coinங்கற. அதாவது ரூபி கிட்ட 2 rupee coin இருக்கு, 5 rupees coin இருக்கு. ஸோ மொத்தமா என்னென்ன இருக்குன்னு சொல்லலாம் 2 rupees coin 5 rupees coin. ஆனா எவ்வளவு 2 rupees coin இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி 5 rupees coin எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் 5 rupees coin என்னது, நம்பர் ஆஃப் 5 rupee coin நமக்கு தெரியாது. காயின்ஸ் எக்ஸ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் 2 rupee coin வந்து 3x. அவ்வளவுதான். ஸோ இது நம்பர் ஆஃப் 5 rupee coins வந்து என்னது எக்ஸ், நம்பர் ஆஃப் 2 rupee coins வந்து 3x. ஓகேவா. இப்போ டோட்டல் அமௌண்ட் என்னது, டோட்டல் அமௌண்ட் அதாவது அமௌண்ட் என்ன சொல்றது கவுண்டிங்க என்னாம அதோட டோட்டல் அமௌண்ட் சொல்றாங்க. இப்போ 5 rupees காயின் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஒரே ஒரு 5 rupees இருந்ததுன்னா 5 ரூபா, 2 இருந்ததுன்னா அதோட வேல்யூ எவ்வளவு 10 ரூபா இருக்குன்னு அர்த்தம், 3 இருந்ததுன்னா 15. ஸோ அப்போ இங்க எக்ஸ் இருக்கு, நம்ம என்ன பண்ணணும் 5ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ டோட்டல் அமௌண்ட் என்ன சொல்றாங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வேணும்னா இது 5 இருக்கிறதுனால 5 ரூபாயால 5ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது 2 இருக்கிறதுனால 2ஆல மல்டிபிள் பண்ணா 6x. இப்போ டோட்டல் அமௌண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துனா எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்கன்னா 5x plus 6x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 88 rupees இருக்காமா. அப்போ என்னது 11x, இந்த ரெண்டு ஆட் பண்ண 11x equal to 88, x is equal to என்னது 8. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 8ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 5 rupees காயின் வந்து 8 இருந்திருக்கும், 2 rupees காயின்ஸ் வந்து 3x எவ்வளவு 3ஆல மல்டிபிள் பண்ணா 24 இருந்திருக்கும். அவ்வளவுதான். அதைத்தான் வந்து நாங்க இங்க போட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் 5x, இது வந்து என்னது 2ஆல மல்டிபிள் பண்ணியிருக்காங்க 88.
ஸோ இதை 5ஆலையும் இதை 2ஆலையும் மல்டிபிள் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ ஆட் பண்ணால் 11x ஈக்குவல் டு 88, x ஈக்குவல் டு 8. அப்போ நம்பர் ஆஃப் 5 rupees காயின் என்ன 8, நம்பர் ஆஃப் 2 rupees காயின் 3 மல்டிபிள் பண்ணால் 24. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 6வது சம் பார்க்க போறோம். அடுத்த கொஸ்டின், the farmer cuts a 300 feet fence into 2 pieces of different size. அதாவது 300 மீட்டருக்கு ஒரு ஃபென்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதை 2 பார்ட்டா கட் பண்றாங்க. ஸோ ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணல. ஸோ ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணலன்னா 2 துண்டா போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஒன்னு சின்ன துண்டு, இன்னொன்னு பெரிய துண்டா இருந்திருக்கும். ஸோ சின்ன துண்டோட சைஸை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பெரிய துண்டோட சைஸை 4x. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம எடுத்துக்க போறோம். அதாவது ஒரு 300 மீட்டருக்கு 300 ஃபீட் இருக்கா, 2 கட் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ், இது வந்து 4x அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு இருக்கிற இந்த கொஸ்டினோட மீனிங். பாருங்க, லாங்கர் பீஸ் இஸ் 4 times லாங்கர் ஷார்ட்டர் பீஸ்ன்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ இது சின்ன பார்ட், இது ஷார்ட், இது என்னது லாங் எடுத்துக்கலாம். லாங்கஸ்ட் சைடு வந்து எப்படி இருக்காமா, ஷார்டஸ்ட் சைடை 4 times மல்டிபிள் பண்ணா கிடைச்சிருக்காமா. ஓகே, ரைட். அப்போ மொத்தமா இது எவ்வளவு, மொத்தமா 300 ஃபீட், 300 ஃபீட். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க கொஸ்டின். இப்போ ஷார்ட்டர் சைடையும் லாங்கர் சைடையும் ஆட் பண்ணினது 300 ஃபீட்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் எங்க பண்ணியிருக்காங்க, எக்ஸையும் 4x ஆட் பண்ணினது 300. அப்போ இங்க x பிளஸ் 4x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினது 5x. 5x ஈக்குவல் டு 300. நான் x இஸ் ஈக்குவல் டு 300/5 என்னது 60. அப்போ ஷார்ட் எக்ஸ்ங்கிறது ஷார்ட் பீஸ். அப்போ 60 ஃபீட். லாங் பீஸோட இது வந்து என்னது 4ஆல மல்டிபிள் பண்ணா 240 ஃபீட். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இவ்வளவுதாங்க 6வது சம் முடிஞ்சு. அடுத்தது 7வது சம் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க 7th சம். The length of a rectangular is 3 more than twice its width அப்படிங்கிறாங்க. And its perimeter is 24 centimeter. Find the dimension of the rectangle. அது ஒன்றும் இல்லைங்க, சின்னதாக ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகே, டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். லென்த் வந்து என்ன சொல்றாங்க, 3 times more than width. இதுதான் லென்த், இது வந்து வித். இது வந்து வித்தை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ லென்த் வந்து நான் 3ஆல மல்டிபிள் பண்ணது 3x ஆயிரும். ஓகே, 3 times தானே, twice 3 more than twice its width. அப்படின்னா என்ன மீனிங்னா, வித் 2ஆல மல்டிபிள் பண்ணி 3 ஆட் பண்ணா கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுதான் ரெக்டாங்குலர் மீனிங். சாரி, ஓகேவா? ஸோ கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம கொஸ்டின் புரியாம படிச்சுட்டேன். ஓகே, டன். ஸோ இப்போ வித் வந்து என்னது எக்ஸ்னா, லென்த் வந்து 3 more than 3 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, டன். அது போக என்ன சொல்றாங்க, twice its length, அதனால 2x plus 3. தட்ஸ் ஆல். இதான் மீனிங். அப்போ பெரிமீட்டர் எவ்வளோ 24 கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா, 2. பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா, 2 பிராக்கெட்ல L plus W ஈக்குவல் டு 24. இப்போ நமக்கு தெரியும் எல்லோட வேல்யூ வந்து என்னது 2x plus 3. அதே மாதிரி வித்தோட வேல்யூ வந்து என்னது எக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இங்கே 2x plus 3, இங்கே எக்ஸ். தட்ஸ் ஆல். இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க. அது 4x பாருங்க, இங்கே எழுதலாம். ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு நிமிஷம் இங்கே போடலாம். ஸோ 2L plus W ஈக்குவல் டு 24. எல்லோட வேல்யூ வந்து என்னது 2x plus 3, W ஓட வேல்யூ x. ஓகே, டன். ஓகேவா? 24. இங்க இருக்கிற 2 அங்க போனேன்னா டிவைட் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், 12. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினது 3x plus 3. அப்ப இது அங்க போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். 12 minus 3 என்னது 9. ஓகேவா? அப்ப x equal to 9/3 என்னது x equal to 3. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, வித் வந்து என்னது 3, லென்த் வந்து
சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2x + 3 அப்போ என்ன ஆகும்? 6 + 3 என்னது? 9. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ. இதோட exercise 2.2 முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை பை.